உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு தினத்தையொட்டி பண்ருட்டியில் அதிமுகவினர் அண்ணா திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிமுக நகர கழக துணை செயலாளர் நகர மன்ற எதிர்க்கட்சி தலைவர் கவுன்சிலர் மோகன் தலைமையில் அவரது கட்சி அலுவலகத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப்படம் அமைக்கப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அதிமுகவினர் மௌன அஞ்சலி செலுத்தினர். அப்போது பேசிய கவுன்சிலர் மோகன், அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் அதிமுக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் MC சம்பத் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பண்ருட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளிலும் அதிமுக வார்டு செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப்படம் அமைக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி அதிமுகவினர் மௌன அஞ்சலி செலுத்தியதாகவும், அப்போது வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் அரியணையில் அமர வைப்பதற்கு தீவிர கட்சி பணியாற்றுவோம் என சபதம் எடுத்துள்ளதாக கவுன்சிலர் மோகன் தெரிவித்தார். வாழ்ந்து மறைந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு புரட்சி தமிழர் முன்னாள் முதல்வர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சரும் MCS சம்பத்தண்ணன் அவர்களின் ஆணைக்கு இணங்க பண்ருட்டி நகர கழக துணை செயலாளர் சார்பாகவும் நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. பண்ருட்டி 33 வார்டுக்கு உள்பட்ட வார்டு செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், மூத்த முன்னோடிகள், இளைஞர்கள், மகளிர்கள் அனைவரும் ஒன்று கூடி நகர கழக துணை செயலாளர் என் அலுவலகத்தில் இன்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்றி அவரை முதல்வர் அரியணையில் ஏற்றுவதற்கு நாங்கள் அயராமல் பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் சபதம் ஏற்று வருகை தந்த 33 வார்டுக்கு உட்பட்ட வார்டு செயலாளர்களும், மாவட்ட பொறுப்பாளர்களும், நகர பொறுப்பாளர்களும், மூத்த முன்னோடிகளுக்கும், சார்பணி சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தோடு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.